தமிழொலி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை முதல் நடைமுறைக்கு வரும் திட்டம் மக்களுக்கான அறிவிப்பு. விவசாயிகளுக்கு கிடைக்கப் போகும் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல். இரத்தினபுரியில் பதிவான துப்பாக்கி சூடு. ஜாழ் பல்கலைக்கழகத்திற்குள் மீட்கப்பட்ட பொருட்களால் பெரும் பரபரப்பு, போலீஸ் பாதுகாப்பு. தொடர்ந்து தடுப்பு காவலில் பிள்ளையான், நீதிமன்றின் உத்தரவு. ஜனாதிபதி அனுரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. கெகல் பத்ராவால் பெண் சட்டத்தரணி ஒருவருக்கு நேர்ந்த கதி. பெக்கோ சபனின் மனைவிக்கு பிணை. அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் சர்வதேசம் செல்வோம், மரிக்கார் எம்பி. மருதானையில் மின்மாற்றி ஒன்றில் தீ விபத்து. தொடர்பென விரிவான செய்திகள். வர்த்தக நிலையங்களில் பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும் போது வழங்கப்படும் ஷொப்பிங் பைகளுக்கு நாளை முதல் பணம் அறவிடப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. அதன்படி வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நாளை முதல் இலவசமாக ஷொப்பிங் பைகள் வழங்கப்படாது. வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஷொப்பிங் பைகளின் விலையும் நாளை முதல் விலைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளை முதல் ஷொப்பிங் பைகள் வழங்கப்படாது என ஏற்கனவே வர்த்தமானியும் வெளியிடப்பட்டிருந்ததாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி ஷொப்பிங் பைகள் உள்ளிட்ட பொலித்தீன் பைகளுக்கு நாளை முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. 2025-26 பெரும்போகத்தில் நெல் நிலங்களில் நெல் அல்லது துணை உணவு பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு நிதி மானியங்களை வழங்கும் திட்டம் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நெல் பயிரிடும் விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு 25,000 நிதி மானியத்தையும், துணை உணவு பயிர்களை பயிரிடும் விவசாயிகள் ஒரு ஹெக்டருக்கு 15,000 நிதி மானியத்தையும் பெறுவார்கள். இதன் கீழ் 2025-26 பெரும்போகத்தில் 8,59,159 ஹெக்டர் நெல் மற்றும் 9,650 ஹெக்டர் துணை உணவு பயிர்களுக்கான மானியங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அரசாங்கத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் 20,000 பில்லியன் ஆகும். மேலும் ரூபாய் 16,000 பில்லியன் டிசம்பர் 31 முன் விவசாயிகளுக்கு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணம் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் பெரும்போகத்தில் அறுவடை தாமதமாகும் பகுதியிலுள்ள விவசாயிகளுக்கு 4,000 வழங்கப்படும். நெல் மற்றும் துணை பயிர்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் மற்றும் விவசாய சமூகத்தின் உற்பத்தி செலவை குறைக்கும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் 1.4 மில்லியனுக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பயனளித்துள்ளதாகவும் முதல் நாளிலேயே 1,25,383 விவசாயிகளுக்கு ரூபாய் 1,154 பில்லியன் விடுவிக்கப்பட்டதாகவும் விவசாய, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. ரத்னபுரி கலவான தொல்கட பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் கலவான கோஸ்வத்த பகுதியைச் சேர்ந்த 2 மீது இவ்வாறு துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிதாரிகள் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். மருதானை ஜெயந்த வீரசேகர மாவட்டத்தில் உள்ள மின்மாற்றி ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதுடன் 2 தீயணைப்பு படை வாகனங்களும் இலங்கை மின்சார சபை தொழில்நுட்பவியலாளர்களும் சேர்ந்து இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பில் அருகில் இருக்கும் கடை உரிமையாளர்கள் கருத்து தெரிவிக்கையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென்று மின் திறப்பாக்கி தீப்பற்றி எரிந்ததாகவும் உடனடியாக தமது வியாபார ஸ்தலங்களில் இருந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து இப்பகுதியில் மின் பிறப்பாக்கியுள்ள பாதையின் ஒரு பக்கமாக மின்சாரம் துண்டிப்பில் இருப்பதாக மின்சார சபை ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயங்களோ ஆபத்துகளோ ஏற்படவில்லை என்றும் மின் பிறப்பாக்கியின் உட்பாகங்கள் முழுதாக எரிந்து போயுள்ளதாகவும் மின்சார சபை ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் 2 மெகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் சீலிங்கின் மேல் இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.
பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை மேலும் 21 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையானிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற காரணத்தினால் மேலும் 21 நாட்கள் கால அவகாசம் தேவைப்படுவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் மன்றுக்கு அறிவித்ததற்கு அமைவாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையானின் அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான எழுத்தாணை உத்தரவு மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அதன் நிமித்தம் பிள்ளையானின் சட்டத்தரணியான முன்னாள் அமைச்சர் உதய கபட்வில நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று பிள்ளையானை சந்தித்த போது வழக்கு தொடர்பில் அவருடன் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் கிழக்கின் பேராசிரியர் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டவை தொடர்பிலேயே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் யார் என்று கூட பிள்ளையானுக்கு தெரியாது எனவும் உதய கபட்வில தெரிவித்துள்ளார். இந்நிலையிலேயே தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய சுமார் 7.5 மாதங்கள் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 21 நாட்கள் தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையில் எந்தவித அடிப்படையும் இல்லை என இதனூடாக தனது உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் அறிவித்து உத்தரவிடுமாறு கோரி பிள்ளையான் தாக்கல் செய்த எழுத்தாணை மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு 1590 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபிரம ஆகியோர் தங்கள் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அத்தகைய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மஹிந்த சமயவர்தன மற்றும் குமுதுனி விக்ரமசிங்கே ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பிரதம நீதியரசர் பிரதி பத்மசூரசேன இந்த மனுவை விசாரித்தார். ஜேவிபியின் அரசியல் பணியகத்தின் உறுப்பினரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹிந்துனத்தி தாக்கல் செய்த மனுவில் நிதியமைச்சின் செயலாளர், இலங்கை தரநிலைகள் நிறுவனத்தின் தலைவர் பிரமிட் வில்மா பிரைவேட் லிமிடெட் அதன் இயக்குனர் சயன் மதுஷன், நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைவர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மனுதாரரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் தற்போதைய நிதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளரையும் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிட அனுமதி அளித்துள்ளது. உள்ளூர் சீனி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரைக்கு 50 ரூபாய் வரி விதிக்க 2020ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் வரியை ஒரே நேரத்தில் 50 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாக குறைப்பதன் லாபத்தை ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை நவம்பர் 10, 2020 அன்று சீனிக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயித்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி குறைப்பு நேரத்தில் வாங்கிய சீனியிலிருந்து கிடைக்கும் லாபம் ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்கப்பட வேண்டிய நிலையில் பிரதிவாதியான பிரபிட் வில்மா பிரைவேட் லிமிடெட் தொடர்புடைய லாபத்தை ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்காமல் பெற்றதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 15 பில்லியன் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரி 50 ரூபாயிலிருந்து 25% குறைந்ததன் மூலம் நிவாரணம் பெறாமல் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்குமாறு மனுதாரர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். சீனி இறக்குமதி செய்த நிறுவனம் உட்பட பிரதிவாதிகளிடமிருந்து 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியுள்ளார். மனு பரிசீலிக்கப்பட்ட போது மனுதாரர் அமைச்சர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் M.A. சுமந்திரன் மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட நபர்களின் நிலைப்பாடுகள் மாறிவிட்டதால் தற்போது அந்த பதவிகளை வகிக்கும் நபர்களை சேர்த்து மனுவை திருத்தி அனுமதி அளித்து அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று சமர்ப்பித்துள்ளார். சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான மூத்த அரச வழக்கறிஞர் ஹாசினி ஓபதா சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறை நடத்திய விசாரணைகள் இந்த மோசடி நடந்ததற்கான எந்த உண்மைகளும் வெளிப்படுத்தப்படாததால் இந்த மனுவிற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று கூறியுள்ளார். உண்மைகளை கருத்தில் கொண்டு மனுவை திருத்துவதற்கு அனுமதித்த உயர்நீதிமன்றம் ஜனவரி 19 அன்று பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களின் நிலைப்பாட்டை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் உதவி மற்றும் உடந்தையாக இருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி இதற்கு முன்னர் ஹெகல்பத்ர பத்மே தொடர்பான வழக்குகளிலும் ஆஜராகி இருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹெகல்பத்ர பத்மே இந்த சந்தேக நபரான சட்டத்தரணிக்கு லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த சட்டத்தரணியின் வங்கி கணக்குகள் மற்றும் அவரது தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. சந்தேக நபரான சட்டத்தரணி கடந்த ஜூன் மாதம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் ஊடாக சிங்கப்பூர் வழியாக துபாய் சென்று திரும்பியுள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர் அவ்வப்போது வாடகைக்கு வீடுகளை பெற்று தனது வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டே வந்துள்ளதாக விசாரணைகளில் அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர்.
விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சபட்டின் மனைவியை பிணையில் விடுவிக்குமாறு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நச்சுப் பொருட்கள் சட்டம் பிரிவு 54(1) கீழ் சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க போதுமான திருப்திகரமான காரணங்களை முறைப்பாடு செய்த தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்வைக்காத காரணத்தினால் சந்தேக நபரை பிணையில் விடுவிப்பதாக கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார். எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பிற்காக ஐக்கிய மக்கள் சக்தி சர்வதேசத்தை நாடவுள்ளதாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிகார் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கோட்டையில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதுகுறித்து தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஆயுத குழுக்களையும் போதைப்பொருள் குழுக்களையும் ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பை அரசு விரைவில் உறுதிப்படுத்த வேண்டும். இல்லையில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் இது தொடர்பில் முறையிடுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழொலியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.